18/5/2025 ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேது பகவான் பயிற்சி ஆகிறார். கேது பகவான் பயிற்சிகிறார். அப்ப ராசிக்கு கடந்த காலத்துல கன்னிராசி நேயர்களுக்கு மிக அற்புதம், ஆனந்தம். கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதம், ஆனந்தம், வசந்தம், வாழ்வு, சொர்க்கம், பூமி, சொபரி, எந்த போராட்டமும் இல்லை, மந்த குழப்பமும் இல்லை. எங்க போனாலும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய குரு, பைனான்ஸ்ல இருக்கக்கூடிய குரு, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய குரு உங்களை 5ஆம் பார்வையாக பதிவு செய்கிறார். திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு, வெளிநாடு போவதற்கு மிக சிறந்த தாவரம் ராசி கன்னிராசி. அந்த வகையிலே கடந்த காலத்துல இருக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செஞ்சுச்சு. அதற்கு அடுத்தது சனி பயிற்சி, கண்டக சனி கொஞ்சம் மத்தியம பயிற்சி கொடுக்கும். அதற்கடுத்து சனி கொஞ்சம் மத்தியமத்தை கொடுக்கும். அதே வேளையில ராகு கேது மிகப்பெரிய அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடியது. 6ல் அரவம் இருந்தார், 6ல் மந்தம் இருந்தார். பாத்தீங்களா? 6ல் மந்தம் சனி, 6ல் அரவம் ராகு. பல யோக பலன் கொடுக்கக்கூடியது இந்த கன்னிராசிக்கு. ஏன்னா கன்னிராசிங்கிறது அவ்வளவு சர்வசாதாரண கண்ணீர் விட்டு, ரத்த கண்ணீர் விட்டு கடந்த காலத்தை எல்லாமே சிதறடித்த காலங்கள். அப்ப கன்னிராசில கேது ராகுனால கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பூரட்டாதியில கொஞ்சம் கடுமையா பாதிக்கும். சதயம் நல்லாவே இருக்கும், அவிட்டமும் கொஞ்சம் பாதிக்கும். அதே போல கன்னிராசிக்கு அடுத்தது ராகு பயிற்சி 6ஆம் இடத்துல மிக அற்புதமா இருக்கும். அதே சமயத்துல கேது பயிற்சி வரும்போது ஜென்ம கேதுக்கு அடுத்து 12ல கேது இருக்காரு. அப்ப 12ல கேது இருக்காரு. அப்ப 6, 12 போது அதுக்கும் ஒரு அபிரிதமான ஒரு டானிக் மாதிரி தான். கேது 12ல இருக்கிறது கண்டிப்பா நல்ல முறையில கொடுக்கக்கூடியதுதான். கேது 12ல இருக்கிறது எந்த 3, 8, 12 நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்ப சனி 12ல இருக்கும்போது ஒரு நல்ல சுப பலனை, சுப விரயத்தை, திருமணத்தை, கட்டிடத்தை, கல்யாணத்தை, வீடு குடிபுகுறுதல், கோயில் கட்டுறது, அறப்பணிகள், சுபவிரயமாக்குதல், உபயமாக்குதல், அன்னதானம் கொடுக்கறது, சொர்ணதானம் கொடுக்குறது, எல்லா தானம் கொடுக்குறது, தவம், தானம், வழிபாடு, மன்றங்கள் எல்லாமே உண்டு கேது தான். கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாடு போறது, தூரம் தொலைவு போற பதிவுகள் எல்லாமே உண்டு. தூரம் தொலைவு போகும்போது எல்லாமே உண்டு கன்னிராசி. ஆக கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமா சொல்ல வேண்டியதுல சிறப்பாக இருக்க உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க. உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க, மிக சிறப்பாக தான் அமையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அப்ப கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இதனுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு சித்திரை, உத்தர நட்சத்திரம், ஹஸ்தம், சித்திரை. உத்தரம் 2, 3ஆம் பாதம், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. அப்ப உத்தரம், ஹஸ்தம், சித்திரை என்பது ஏற்கனவே உங்களுக்கு உத்தரத்துக்கு வஞ்சியம்மன் மூலன்னு சொல்லியிருக்கிறேன், ஜென்ம நட்சத்திரக்காரவங்க. அடுத்த ஹஸ்த நட்சத்திரக்காரவங்க ராகு துர்க்கை, திருவாரூர் ராஜதுர்க்கை. ஹஸ்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் தான் திருவாரூர் ராஜதுர்க்கை கும்பிடுங்க. ராஜராஜ சோழனால் பாதுகாக்கப்பட்ட, ராஜராஜ சோழனால் பராமரிக்கப்பட்ட, ராஜராஜ சோழனால் பிரதிஷ்டிக்கப்பட்ட, காக்கும் கடவுளா இருக்கக்கூடிய ராஜதுர்க்கையை ஒரு முறை செஞ்சுட்டு வாங்க, ஒரு முறை தரிசனம் செய்யுங்க. யாரு? ஹஸ்த நட்சத்திரக்காரங்களும் சித்திர நட்சத்திரக்காரங்களும். ராஜதுர்க்கை ஊருக்குள்ளே இருக்கு, யாருக்குமே தெரியாது. திருவாரூர் தியாகராஜ பெருமான்கிட்ட தான் இருக்கு. அப்படிப்பட்ட திருவாரூர் ராஜதுர்க்கையை வழிபடுங்க, எல்லா சுபிட்சமும் வணங்கும், மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு உரிய நட்சத்திர கோயில் சொல்லிட்டு உங்களுக்கு அஸ்தத்துக்கு திருவாரூர் தான், சித்திரைக்கும் திருவாரூர் தான். அதே சமயத்துல கன்னிராசி உத்தரம், அஸ்தம், கோமேதகம் பச்சைக்கல் போடுங்க, பித்தளையை யூஸ் பண்ணுங்க, உலோகம் பித்தளை யூஸ் பண்ணுங்க, கோமேதகம் பச்சைக்கல் எடுத்துக்கங்க.